பேசலாம். அருணன், இங்க நம்ம பேசணும், எல்லா விமர்சனங்களையும் வைக்கணும். அந்த விமர்சனங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமானதா, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அந்த மக்களினுடைய சிந்தனையை தூண்டி அதன் மூலமாக ஏதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணுமே தவிர, மாறா இப்படி ரசக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிப்பது அப்படிங்கிறது ஏற்புடையதா? நிச்சயம் ஏற்புடையதல்ல. யாரா இருந்தாலும் விமர்சனம் என்பது தேவை. நீங்க கூட வார்த்தை போர் இருக்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க. ஆமா, தேர்தல் காலத்துல வார்த்தை போர் வரத்தான் செய்யணும். ஆனால் அந்த வார்த்தைகள் நியாயமானவையா, நாகரிகமானவையா என்றுதான் நாம பேசணும். ஓகே. ஆகவே இப்ப இங்க அதிமுக நண்பர் சொன்னார் சில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. சரி, நம்ம அதையும் மனதில் வைத்துக் கொள்வோம். ஆனால் இதே அதிமுக காரங்க இதே விவாதங்கள்ல எங்களை போன்ற கட்சிகளை பார்த்தெல்லாம் என்னவெல்லாம் பேசியிருக்காங்க. நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறதுனால எவ்வளவு மோசமான வார்த்தைகளை எல்லாம் அதிமுக நண்பர்கள் இந்த விவாதத்துல பேசியிருக்காங்க தெரியுமா? ஆகவே நம்முடைய அதிமுக நண்பர் தன்னுடைய சகபாடிகளுக்கும் கொஞ்சம் சொல்லணும். அடிமை என்கிற சொல்ல கூடாதுன்னா அவங்க இதை விட மோசமான வார்த்தைகளை திமுக கூட்டணி கட்சிகளின் பால் பிரயோகிச்சிருக்காங்க. அதெல்லாம் கூடாது என்று அந்த நண்பர் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் சொன்னார் நாங்க ரொம்ப சுயமரியாதையோட இருக்கோங்க எங்களுடைய கூட்டணியில அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொன்னார். எதிர்கட்சி தலைவரும் அதை சொல்றாரு. நாங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய கட்சி, சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய கட்சி, எங்களை பார்த்து எப்படி அந்த விமர்சனத்தை வைக்கலாம்னு கேட்கிறாரு. நல்லது, நான் பார்த்தேன். சொந்த காலில் என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தியிருக்கார். இங்கே நண்பர் சுயமரியாதைன்னாரு. அவங்க சொல்றேன். ஆனா நான் என்ன கேட்கிறேன், சொந்த காலில் நிற்கக்கூடிய கட்சி இந்த மோசமான பட்ஜெட்டை, தமிழ்நாட்டுக்கு என்று எதுவும் தராத இந்த மோடி அரசுடைய பட்ஜெட்டை வேக வேகமா வரவேற்றாருங்களே, அதுதான் சொந்த காலில் நிற்பதா? அதுதான் சுயமரியாதைங்களா? ஐயா, நாங்க ஆதாரத்தோட அதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குல்ல. இன்னும் கூட சொல்றேன், இவர் விவசாயி அப்படிம்பாரு. ஆனா கொடுமை என்னன்னா, விவசாயிகளுக்கு எதிரான அந்த 3 சட்டங்களை இதே மோடி அரசு கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து 100 நாட்களுக்கு மேலாக, சொல்ல போனா 200 நாட்கள் நினைக்கிறேன், 100 பேர் மாண்டு போன மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை பாஜகவை விட ரொம்ப தீவிரமா தமிழ்நாட்டில் ஆதரிச்சவர் நம்முடைய எடப்பாடி. கடைசியா மோடி ஒரு கூட்டணி கட்சி கொண்டு வந்திருக்கிற பட்ஜெட், அத தேர்தல் வரப்போது உடனே எதிர்த்து விமர்சிச்சா அது சரியா இருக்குமா? இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன், இப்ப பாருங்க, இது எப்படி சொந்த காலில் நிக்கிறதா இருக்கும். நீங்க நீங்க அதுல இருக்கு சில பாயிண்ட் சொல்லி இது நல்லா இருக்குங்க, ஆனா பாருங்க தமிழ்நாட்டுக்கு என்று சிறப்பா ஒண்ணும் இல்லைங்க, அதுவும் தேர்தல் நேரத்துல கூட ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னா அது சொந்த காலில் நிக்கிறது. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம். ஆளுநர் உரை அது அவர் வாசிக்காம போனாரு. அதை நம்ம கடுமையா நாங்க கண்டிச்சோம் ஆளுநர். ஆனா அந்த உரையில எதிர்கால திட்டம் பற்றி ஏதும் இல்ல, ஆக அதையும் சொல்லி இருக்கணும் என்று நாங்க சொன்னோம். அறிக்கையை விட்டுருக்கோம், எடுத்து பாருங்க. அப்ப கூட்டணியில இருந்தா நமக்கு படுறத சொல்றதுல ஒண்ணு தப்புல. நல்ல விஷயம் என்ன, திமுக தலைமையும் அதை சரியான நோக்கில தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஏன் பாஜக பற்றி அதனுடைய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இந்த ஊனத்தை பற்றி, தமிழ்நாட்டுக்கு எதுவும் சிறப்பா இல்லாதது பற்றி, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ திட்டம் இல்லாத பற்றி, மதுரைக்கு இல்லாதது பற்றி, அந்த ஓசூருக்கு விமான நிலையம் இல்லாத பற்றி, மதுரையுடைய விமான நிலையம் விரிவாக்கல, நான் சொல்லிட்டே போனது எதுவுமே இல்லைங்களே ஐயா. அப்ப இல்ல இதுவும் இருந்தா நன்றாக இருந்திருக்கும்னு கூட சொல்லல, ஒரே புகழ் மாலையா. இல்ல, நான் விவசாய பிரச்சனை எதுக்காக ஆரம்பிச்சேன்னா, இப்ப அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கு இதே மோடி அரசு. இல்ல பாருங்க என்ன வேடிக்கை. இப்ப அந்த கேள்வி நாளைக்கு இடைக்கால பட்ஜெட்டின் போதும் அந்த கேள்வி வரும் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டினுடைய இடைக்கால பட்ஜெட் வருது, தேர்தலை ஒட்டி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் அதை விமர்சிக்கலன்னா அப்ப அதிமுக கூட்டணியிலிருந்தும் அந்த கேள்விகள் வரும் இல்லையா? இல்லங்க, விமர்சிக்க வேண்டிய விஷயம் இருந்தா விமர்சிப்போம். அதுக்குதான் நான் உதாரணம் சொன்னேன். இப்ப கூட இது லேட்டஸ்ட் நான் சொன்னது, அது நாங்க பாப்போம். அதனால திமுக கோச்சிக்கிறது இல்ல, அதுதான் நீங்க கவனிக்கணும். அப்ப பாஜக கோச்சுக்குவாங்களோ, அதைத்தான் நான் கேட்க விரும்புறேன். அப்ப உங்களுக்கு என்று பாஜக அரசு கொண்டு வந்த பட்ஜெட் மீது ஒரு விமர்சனம் கூட இல்லைங்களா? விமர்சனம் இருக்கு, அது இததான். ஆனா ஒட்டுமொத்த வரவேற்கணும் அப்படி கூட சொல்லலாம்ல. எந்த விமர்சனமும் செய்யாம ஒட்டுமொத்தமாக நீங்க வரவேற்றீங்கன்னா
அது எப்படி சொந்த காலத்துல நிக்கிறதா இருக்கும்? அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க வஞ்சனை பண்றாங்க, நீங்களும் சேர்ந்து அதை ஆதரிச்சா எந்த வகையில நியாயம்? அதான் சொல்றது, அமெரிக்காவோட போட்டிருக்கிற ஒப்பந்தம் ரஷ்யாட்ட இருந்து என்ன வாங்க மாட்டாங்கன்னு ட்ரம்ப் அதை அறிவிக்கிறாரு. இன்னும் தெளிவா தெரியல ரஷ்யாட்ட இருந்து வாங்கலாம் வாங்கலையான்னு. நம்ம அங்க ஏற்றுமதி பண்ண அவரு அமெரிக்கா 18% வரி போடும். தேர்தலை ஒட்டி அல்லது தேர்தலை மனதில் வைத்துத்தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னா, ஒரு பக்கம் பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கடுமையா விமர்சிச்சது. ஆனா அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத பொதுவெளியில ரொம்ப உறுதியா சொன்னார் இல்ல? அப்ப அது சொந்த காலில் நிக்கிறது இல்லையா? இல்ல அது சொன்னாரு, அதை நான் ஏற்றுக்கொள்றேன், தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு, நான் இன்னும் கூட சொல்லுவேன். ஆனா அத பாஜக ஏத்துக்கிறதா? ஏங்க அது கூட்டணியில இருக்காங்க, இதுதான் ஜோக். அதுதான் இவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அது 16 வயது படம் மாதிரி யாருங்க சொல்ற, நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருக்காரு அதிமுக தனி பெரும்பான்மை பட்டு தனித்து ஆட்சி அமைக்கும்னு. வந்த மோடி கூட அதிமுகன்னு பேரே சொல்லலங்க தமிழ்நாட்டுக்கு வந்த மதுராந்தகத்துல. மாறாக டபுள் இன்ஜின் ஆட்சி அமையும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை கூட இதுக்கல. இப்ப டபுள் இன்ஜினா பீகார் மாதிரின்னு அர்த்தம். ஆகவே பாஜகவும் பங்கு பெறுகிற என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்று அறிவிச்சிட்டு போறாரு பிரதம மந்திரி. அது ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நான் ஒப்புக்கொள்வேன், அவர் சொந்த காலம். பேசுவோம். திருமணவர் பாஷா, இங்க தொடர்ந்து இந்த வார்த்தை யுத்தம் வலுப்பது அப்படிங்கிறது களம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக தான். இங்க யாரும் ஒரு மாற்று சக்தி புதிதா யாரும் வந்துவிட மாட்டார்கள். எப்பயுமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இப்படி ஒரு இருதுருவ அரசியலாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை போர் நடக்குதுன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இருதுருவ அரசியல் தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, ஒரு மூன்றாவது அணியை அமைத்து அதற்கான முயற்சியிலே தலைவர் மூப்பனார் ஈடுபட்ட போது கூட 77லும் சரி 89லும் சரி மக்கள் திமுக அண்ணா திமுகவிற்கு இடையிலே தான் போட்டியாக கொண்டு வந்து நிறுத்தினார்களே தவிர, அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலே தலைவர் மூப்பனார் அமைத்த கூட்டணிக்கு 27 சட்டமன்ற தொகுதிகளைத்தான் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, மாற்று அரசியல் வேண்டும் என்று மரியாதைக்குரிய அருணன் சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லோரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை ஆரம்பித்து விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்னிலைப்படுத்திய போது கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் தீர்க்கமான முடிவை தந்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் இருவருக்கு இடையிலே தான் போட்டி என்கின்ற பொழுது இந்த வார்த்தை போர் என்பது இந்த இருவருக்கும் இடையிலே தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய அருணன் சொன்னார், மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்களா, மத்திய அரசு கொண்டு வர பட்ஜெட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி பேசினார்களா என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், கடந்த ஆட்சியிலே எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது பல்வேறு போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நடத்தியது, பல்வேறு அமைப்புகள் நடத்தினார்கள். அந்த போராட்டங்களுக்கெல்லாம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் போய் பார்த்து அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கிறோம், நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லி 4.5 ஆண்டுகள் முடிந்து தேர்தலை சந்திக்கின்ற நேரத்திலே இதுவரை அவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று மீண்டும் போராட துவங்கி இருக்கிறார்கள் அனைத்து துறையை சார்ந்தவர்களும். அதை பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கிறதா? இவர்கள் போராடுகிறார்களே, இந்த போராட்டம் நியாயமானது. மருத்துவர்கள் இன்றைக்கு தங்களுடைய ஊதிய உயர்வுக்காக போராடுகிறார்கள். கொரோனாவிலே விவேகானந்தனுடன் உயிர் துறந்தார், அவருடைய மனைவிக்கு மாற்று வேலை தர வேண்டும் கருணை அடிப்படையில் என்று கேட்கிறார்கள். அது எப்படி கூட்டணி தர்மமோ அந்த மாதிரி இதுவும் கூட்டணி தர்மமோ. இவங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா அதுதான். இப்ப நான் அது பதில் சொல்லட்டும், திரு அருணன் அதுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க எழுப்பின வாய மூடிக்கிட்டு இருந்தா அது நீ அந்த மௌனம் கூட்டணி தர்மம்னா இந்த மௌனமும் கூட்டணி தர்மம் தான் புரிஞ்சுக்கணும். கூட்டணி தர்மம் தான் சார். கூட்டணி கட்சிகளுடைய நாளைக்கு பட்ஜெட் வருது, பட்ஜெட் வந்ததும் பட்ஜெட் விமர்சிக்க போறாங்களா? இல்ல, அதுல இருக்கிற நல்லதை மட்டும் பாராட்டிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா தேர்தல் களத்தை இவர்கள் சந்தித்தாக வேண்டும். இன்றைக்கு வந்து சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஏதோ வார்த்தை போர், ஏதோ வார்த்தைகளால் அப்படி அந்த தேர்தலை சந்திக்கணும்ங்கிற நெருக்கடி எப்படி அவங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குங்க. நிச்சயமா தேர்தல் வந்து ஒரு கூட்டணி என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதுதான் கூட்டு தர்மம். நாம் காங்கிரஸை போல இவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை நாராக கீழ்த்து எறிகிறார்களே, அந்த தர்மம் இங்கே இல்லை. இங்கே எல்லோருக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அதிமுகவினுடைய எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்பதை நயினார் நாகேந்திரன் அறிவிக்கிறார். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்று. சரி,
ஆனால் அந்த கூட்டணி இங்க கூட்டணி தொடர்பான முடிவுகள்ல அறிவிக்க வேண்டியதெல்லாம் தேசிய தலைமை தான், மாநில தலைமை எதுவும் அறிவிக்க முடியாதுன்னு கடந்த காலங்கள்ல நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இல்ல சார், இன்னைக்கு நீங்க நாங்க அது மாதிரி செஞ்சா உடனே அதிமுக பாஜகவுக்கு அடிமை. ஆனா டெல்லியில இருந்து இங்க கூட்டணி பேசி தமிழ்நாட்டுல முடிவு எடுக்கிறாங்க. ஆனா உங்க நிலைமை என்ன? நீங்க டெல்லிக்கு ஓடுறீங்க ராகுல் காந்தி. அதுக்கான பதில்